வணக்கம் குழந்தைகளா. நாம இந்த வீடியோல 50 வரிசை சொற்களையும் அவற்றை எவ்வாறு உச்சரிப்பது என்பதையும் அவற்றுக்கான பொருள் என்ன என்பதையும் பற்றி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இசை, இசை. ஒழுங்கு செய்யப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அழகு ஒலி அல்லது இனிமையாக பாடும் பாடல்கள் அல்லது ஓசைகள். இடி, இடி. காற்றிலுள்ள மூலக்கூறுகளுடன் மேகங்கள் உராய்வதால் வானத்தில் மின்சாரம் உண்டாகி பூமிக்கு பாயும் போது உண்டாகும் ஒலியே இடி ஆகும். இமை, இமை. கண் விழியை மூடி திறக்கவல்ல தோலுறுப்பு. இலை, இலை. மரம் செடி கொடிகளின் ஓர் உறுப்பு. இதழ், இதழ். இது 3 வகையான பொருளை தரக்கூடியது. 1 சஞ்சிகை, 2 பூவின் மடல், 3 உதடு. இளமை, இளமை. விடலை பருவத்திற்கு பின்னர் வரும் பருவம் அல்லது பொதுவாக 18 தொடக்கம் 24 அல்லது 29 வயது வரையுள்ள பருவம். இறால், நன்னீரிலும் உவர் நீரிலும் வாழும் ஓர் நீர்வாழ் உயிரினம். இறகு, இறகு. பறவைகளின் தோலின் வெளிப்புறம் வளரும் மெல்லிய உறுப்பு. இஞ்சி, இஞ்சி. உணவின் ருசி கருதி இந்திய மற்றும் சீன உணவுகளில் சேர்த்து கொள்ளப்படும் ஓர் முக்கிய நறுமண அல்லது பலசரக்கு பொருள். இரவு. புவியில் குறிப்பிட்ட ஓர் இடத்தில் சூரிய ஒளி இல்லாதிருக்கும் காலப்பகுதி அல்லது சூரியன் மறைவிற்கும் அடுத்த உதயத்திற்கும் இடைப்பட்ட காலப்பகுதி. இட்லி, இட்லி. அரிசியையும் உளுந்தினையும் கொண்டு நீராவியில் வேக வைத்து செய்யப்படும் உணவு. இருள், வெளிச்சமற்ற நிலை. இதயம். உயிர் வாழ்வதற்கு இரத்த மண்டலத்தினை கட்டுப்படுத்தும் உடலுறுப்பு. உப்பு, இனிப்பு. முன்புற நாக்கினால் உணரப்படும் அறுசுவைகளில் ஒன்று. இளநீர். தேங்காய்க்குள் உள்ள தெளிவான திரவம் அல்லது நீர். இல்லம். வீடு அல்லது மனை. இயற்கை. இயல்பாக இருக்கும் தோற்றப்பாடு அல்லது மனிதனால் உருவாக்கப்படாதவை. இலந்தை. செம்பழுப்பு நிற தோல் மற்றும் சற்று பெரிய விதையுடன் கூடிய
இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவை கொண்ட சிறு பழம் அல்லது அப்பழத்தை தரும் மரம். இ ரை வ இன் இறைவன். இறைவன் என்றால் கடவுள் அல்லது தெய்வம். இ டை ய இர் இடையர். ஆடு, பசு, எருமை போன்ற விலங்குகளை பராமரிப்பவர்கள் அல்லது மேய்ப்பவர்கள். இ ய இல் பு இயல்பு. வளமையான நிலை அல்லது வளமையான தோற்றம். இ டு இக் கி இடுக்கி. சமையலறையில் சூடான பொருட்களை கையாள பயன்படும் ஓர் சிறிய கருவி. இ டு பு இரும்பு. பூமியில் அதிக அளவில் கிடைக்கும் கடுமையான உலோகங்களில் ஒன்று. இ ரை இச் சி இறைச்சி. பொதுவாக உணவிற்கு பயன்படுத்தப்படும் விலங்குகளின் தசைப்பகுதி. இ டை பெ லி இடைவெளி. தொடக்கத்திற்கும் முடிவிற்கும் நடுவில் உள்ள காலம் அல்லது நடுவில் உள்ள இடம். இ டு இக் கை இருக்கை. உட்காருவதற்கென்று பிரத்யேகமாக செய்யப்பட்ட அமைப்பு அல்லது நாற்காலி. இ டு ம இல் இருமல். நுரையீரல், பெரிய காற்று குழாய்கள் மற்றும் தொண்டை ஆகியவற்றிலிருந்து சளியை அல்லது உறுத்தும் துணிக்கைகளை அகற்றுவதற்காக உடலில் ஏற்படுத்தப்படும் சத்தமும் அசைவுமாகும். இ ல இக் கு இலக்கு. குறிக்கோள் அல்லது ஓர் குறித்த இடம். இ இன் ப இன்பம். இன்பம் என்றால் மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் அல்லது ஆனந்தம். இ டு உப் பு இடுப்பு. மனித உடலில் விலா எலும்பிற்கும் புற பாலுறுப்புகளுக்கும் நடுவில் உள்ள பகுதி. இ லை ஞ இர் இளைஞர். இள வயதினர் அல்லது வாலிபர். இ ட ப இல் இரவல். தற்போதைக்கு அல்லது சிறிது காலத்திற்கு பயன்படுத்திவிட்டு திரும்ப ஒப்படைக்க வேண்டிய மற்றவரின் பொருள் அல்லது கடன். இ லா ப இலாபம். ஒரு பொருளின் அல்லது சேவையின் விலைக்கும் அப்பொருளுடன் அல்லது சேவையுடன் தொடர்புபட்ட அனைத்து செலவுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் லாபம் எனப்படும். இ ல உப் பு இழப்பு. நட்டம் அல்லது இழக்கப்பெற்ற ஆள் அல்லது இழந்த பொருள் அல்லது இழப்பு தொகை. இ ட இட் டை இரட்டை. ஒரே மாதிரியான அல்லது ஒரே வகையான பொருட்களில் இரண்டு அல்லது இரண்டு ஒன்றாக பொருந்தியிருப்பது. இ க இல் இச்சி
இகழ்ச்சி. அவமதிப்பு அல்லது கேலி செய்வது. இரக்கம். வேறொருவர் சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது அவர் பால் காட்டும் உணர்வாகும். இலவசம். விலை இன்றி அல்லது பணம் செலுத்தாமல் பெறுபவை. இதிகாசம். கடவுள், கடவுள் அவதாரம் அல்லது பெரும் வீரர்கள் நிகழ்த்திய அரும்பெரும் வீரச் செயல்களையும் நீதி நெறிகளையும் விவரிக்கும் புராண வரலாறாகும். இருமாப்பு. பிறரை விட தன்னை உயர்வாக எண்ணும் உணர்வு அல்லது கர்வம் அல்லது செருக்கு அல்லது பெருமிதம். இரத்தம். விலங்குகளின் உடலில் ஓடும் சிறப்பான இயல்புகளை கொண்ட அத்தியாவசியமான திரவம். இராணுவம். ஒரு நாட்டின் அரசையும் மக்களையும் பாதுகாக்க அதிகாரம் அளிக்கப்பட்ட ஓர் அமைப்பு அல்லது படை அல்லது சேனை. இயந்திரம். ஆற்றலை பயன்படுத்தி பயனுள்ள வேலைகளை செய்கின்ற அல்லது செய்ய உதவுகின்ற கருவி. இசைக்கருவி. இசையை உருவாக்கக்கூடிய கருவி. இரகசியம். மறைபொருள் அல்லது பிறர் அறியாமல் மறைத்து வைத்திருக்கும் விஷயம். இருப்பிடம். வசிக்கும் இடம் அல்லது தங்கும் இடம் அல்லது குடியிருக்கும் இடம். இலட்சணம். ஒன்றிற்கு அல்லது ஒருவருக்கு உரித்தாகவோ பொருத்தமாகவோ கருதப்படும் குணம் அல்லது அழகு. இலட்சியம். லட்சியம் என்பது எடுத்துக்கொண்ட காரியத்தில் கண்ணும் கருத்துமாயிருந்து அதை செயற்பட வைப்பது அல்லது இலக்கு. இல்லத்தரசி. வீட்டின் தலைவி அல்லது வீட்டை நிர்வாகம் செய்பவள். இரு சக்கர வண்டி. இரண்டு சக்கரங்களை கொண்டு இயங்கக்கூடிய வாகனங்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வெவ்வேறு வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.